போகிறது வந்துட்டு விட்டமின் B3. இதுக்கு முன்னாடி படித்த விட்டமின்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு விட்டமின் B3. நெக்ஸ்ட் இதோட விட்டமின் B3யோட இன்னொரு நேம் வந்துட்டு என்னன்னா நயசின். சரியா? இது வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு இதில் சாலிபிள் ஆகும். இந்த விட்டமின் வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிக்கோட்டினிக் ஆசிட் அண்டு நயசினமைட் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த நயசின் அப்படின்றது. நயசின் ஆர் விட்டமின் B3 அப்படின்னு ஒரு விட்டமின் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இப்போ அந்த நயசின் நம்ம லாஸ்ட் இயர்ல பார்த்துருக்கோம்ல, 6 மெம்பர் ரிங்ல ஒரு நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிரிமிடின் பைரிடின். இப்போ இந்த கார்பாக்சிலிக் குரூப், இந்த கார்பாக்சிலிக் குரூப் வந்து பைரிடினோட இதுதான் பைரிடின். இதோட இந்த கார்பாக்சிலிக் குரூப் வந்து அட்டாச் ஆயிருந்தா அது வந்து நைசின் ஆர் விட்டமின் B3. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின். இதில் இந்த விட்டமின் B3 வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து ஃபுட்டில் இருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்குது. அடுத்து டிஎன்ஏ ரிப்பேராக இருக்குது. டிஎன்ஏ ரிப்பேர்னா இப்போ நம்ம டிஎன்ஏல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், டிஎன்ஏ வந்துட்டு அந்த அதோட மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அடுத்து சிந்தசைஸ் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன் இதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல மேனேஜ் பண்ணுது இந்த விட்டமின் B3. நெக்ஸ்ட் அடுத்து டயட்ரி சோர்சஸ். இதில் இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ஃபுட்டில் எதில் வந்து விட்டமின் B3 அதிகமாக இருக்குது அப்படின்னா அனிமல் சோர்ஸ். அனிமல்ஸில் வந்துட்டு சிக்கனு, ட்ரக்கி, பீஃப், ஃபிஷ்ஷு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு விட்டமின் B3 அதிகமாக இருக்குது. அதே பிளான்ட்டில் வந்துட்டு பீனட்டு, சீட்ஸு, அடுத்து ஹோல் கிரெயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த விட்டமின் B3 அதிகமாக இருக்குது. இதே பிக்சரில் போட்டிருக்கேன். இப்போ இது எந்தெந்த ஃபுட்டில் வந்து அதிகமான விட்டமின் இருக்குது அது பர்சன்டேஜ் மூலியமானா, இது போர்க் சாப்ஸ் அப்படின்னா நம்ம இந்த பிக் மீட் இருக்குல்ல, அந்த மீட்டில் வந்துட்டு 85% இருக்குது. இதே நம்ம சிக்கனில் வந்துட்டு 100% இருக்குது. ஆனால் கலோரிஸ் வந்து இதை கம்பேர் பண்ணிட்டு 267. சிக்கனில் வந்துட்டு விட்டமின் B3 அதிகமாக இருக்குது, ஆனால் கலோரிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே அந்த மஷ்ரூமு, ப்ரௌன் ரைஸு, அப்புறம் பீனட்டு, அவகாடோ, க்ரீன் பீன்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம விட்டமின் B3 வந்து அதிகமான கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுதான் அனிமல் சோர்ஸ் அண்ட் பிளான்ட் சோர்ஸில் வந்துட்டு மீட்டு, டயட்ரி ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ் இது எல்லாத்துலேயுமே அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறதுல விட்டமின் B3 அதிகமாக கிடைக்கும். பிளான்ட்ஸில் வந்துட்டு அவகாடோ, நட்ஸு, ஹோல் கிரெயின்ஸில் வந்து இந்த விட்டமின் B3 அதிகமாக இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட். இந்த விட்டமின் B3 நம்ம அதிகமாக எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அதில் எதுவும் டிசீஸ் வராமல், ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இந்த விட்டமின் B3 ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, இப்போ நர்வ்ஸ் வந்துட்டு ஏதாவது சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னா அது ரிலேட்டடான டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு விட்டமின் B3 ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஸ்கின், மெயினாக இந்த விட்டமின் B3 வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை தான் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் இந்த விட்டமின் B3 அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இது அதோட பெனிஃபிட்டை தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் உடம்புல அதிகமாகிறதுக்கு, அப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு, அப்புறம் டயபெட்டிஸ்க்கு, ஸ்கின் ஹெல்த் மெயின், அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனு, ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த ஆர்த்ரைட்டிஸ் அந்த பெயினுக்கு, அப்புறம் இந்த பெலக்ரா அப்படின்ற டிசீஸ் வந்து இந்த இதில் வரும் அந்த டிசீஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இந்த டிசீஸ்க்கு எல்லாமே இந்த விட்டமின் B3 வந்து நமக்கு மெயின் பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் ரெக்கமெண்டரி டயட். இப்போ இந்த விட்டமின் B3 வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ அடல்ட் பெரியவங்க வந்துட்டு 14 to 16 mg பர் டே எடுத்துக்கணும். இதே ப்ரெக்னென்ட் உமனு, பிரஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு 80 mg பர் டே எடுத்துக்கணும். அப்புறம் குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க அவங்க வந்துட்டு 2 to 16 mg பர் டே அவ்வளோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட டிஃபிஷியன்சி. இது வந்து நம்ம உடம்புல இவ்வளோ எடுத்துக்கலை, கம்மியாக இருக்குது, விட்டமின் B3 வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரியான டிஃபிஷியன்சி தான் வரும். அதில் மெயின் டிஃபிஷியன்சி வந்து இந்த பெலக்ரா நான் சொன்னேன்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டு இதுதான். இப்போ நம்ம உடம்புல வந்து ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி அப்படியே அங்கங்கே ரெட் ரீச்சாக நம்ம ஸ்கின் டோனே மாறுறது தான் அந்த டிசீஸ் பெலக்ரா. நம்ம உடம்புல விட்டமின் B3 ரொம்ப கம்மியாக இருந்துச்சு
தான் மெயினாக வரும். நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் அது இல்லாமல் வேறு என்னென்ன சிம்டம்ஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா டெர்மாட்டிட்டிஸ், அதுதான் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் தான் மெயினாக சொன்னோன்னா. அடுத்து டிப்ரெஷன் வரும், வாமிட்டிங் வரும், மூட் சேஞ்ச் வரும். அடுத்து மவுத் சோர்ஸ் அப்படின்னா அந்த வாய் புண்ணு வரும். அப்புறம் வந்து டிமானியா, இது வந்து மறதி, ஏதாவது ஒரு சில விஷயத்த மறந்துடுறது. அப்புறம் வந்து டயரியா, லீஷன்ஸ்னால் நம்ம புண்ணு சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கின் மேலே வர புண்ணு. மோஸ்ட்லி இந்த விட்டமின் B3 ஸ்கின்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அது உடம்புல கம்மியாக இருந்தால் இந்த ஸ்கின்ல வர சின்ன சின்ன புண்ணு அந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். இதே இந்த விட்டமின் B3 ஓவராக ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்புல ரொம்ப அதிகமாகிடுச்சு, இருக்க லெவலை விட ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா என்னென்ன டாக்ஸிசிட்டி வரும் அப்படின்னா, இது வந்துட்டு அதே அந்த ரெட் ஸ்கின் வந்து இன்னும் அதிகமாகும். அப்புறம் வந்து லிவர் டேமேஜ் ஆகும். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து லிவரில் தான் போய் மெட்டபாலிஸ் ஆகும், அது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தால் லிவர் டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஹை பிளட் சுகர் வரும். இதை வந்து இப்போ வேறு யாருக்காவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, சமரைஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த விட்டமின் B3 அதிகமாக எடுத்துக்கோங்க. ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வந்துட்டு ரெகுலர் ரொட்டீனில் விட்டமின் B3 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி